ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த வீடியோ எதை பற்றி பேச போனோம்னா வாட்டர் சேவிங், தண்ணி சேர்க்கறது சேமிப்பை பற்றி பேச போகிறேன். இதை பேசுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக எது இருந்துச்சுன்னா, ஒரு கேஸ்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரிவு இருந்தாங்க. கார்காத்த வேளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருந்தாங்க. சொல்லி நான் படித்தேன். அது படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஏன் அந்த நேம் வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் ரிசர்ச், எனக்கு இது ஒரு விஷயம் போனால் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மென்டாலிட்டி. ஸோ அதனால அந்த கார்காத்த வேளாளர் அப்படின்னு சொல்லி பிரிவு இருக்கிறவங்க அவங்க ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு, ஜென்ரலாக அது வேளாளர் அப்படின்னா வேளாண்மை பண்ணுறவங்க, அதுதான் மீனிங். அதில் அவங்களுக்கு முன்னாடி வந்து கார்காத்த வேளாளர் இருந்துச்சு. ஸோ ஏன்டா அந்த கார்காத்த வேளாளர்னு சொல்லி வரும்னு கேட்கும்போது அப்போ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து கார்னா மேகம், அதை காக்கிறதுனா அதை வந்து ஹோல்டு ஸ்டே பண்ணுவாங்களாம் அப்படி சொல்லி சொன்னார். பெரிய அவருக்கு தெரிஞ்சது சொன்னார் நாலேஜை. அது எனக்கு புரியல. அவர் சொல்லும்போது எனக்கு வந்து ஆச்சரியம் வச்சு. அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க, பூஜைலாம் பண்ணி அவங்க கேட்கும்போது மலைகள்லாம் வரும், மழை வரும், அவங்க வந்து கார் மேகங்களை காத்து வச்சு இருந்து அவங்க விவசாயம் பண்ணாங்க, அதனால அந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னாரு. பட் நான் அவர் தப்பு சொல்லலை. அவருடைய நாலேஜுக்கு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததை வச்சு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. தட்ஸ் கிரேட். பட் எனக்கு அதில் ஒரு என்னோட ஒப்பீனியன் என்ன தோணுச்சு அப்படின்னா, கார் அப்படின்னா மேகம், காத்தன்னா காரை காக்குறது, சேவ் பண்றது, வேளாளர்னா விவசாயம் பண்றவங்க. இது இந்த பிரிவுல எங்க அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, அந்த மாதிரி சவுத் தமிழ்நாடு அந்த ரீஜன்ல நிறைய பேர் இந்த பிரிவுல இருக்காங்க. இப்ப நிறைய இடத்துல பரவிட்டாங்க, இந்த கேஸ்டிங் எல்லாம் விட்டுருங்க. பட் அதுல பிரிவு இருக்காங்க. அந்த காலத்துல என்னடா இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா, அந்த சைட்ல ட்ரிப்பு போகும்போது, அங்கிட்டு நான் டிராவல் பண்ணும்போது பார்க்கும்போது சில விஷயங்கள் யோசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, கார் அப்படின்னா மலை, கார்னா மேகம், மேகத்துல வரக்கூடிய மலையை காக்கிறதுனா ஸ்டோர் பண்றது. ஆத்துல வர தண்ணிங்கிறது மலையில வந்து கிரியேட் ஆகுது. அது வந்து ஆத்து படுகைகள் வழியா போய் அதை டேம் கட்டி தடுத்து நம்ம வந்து விவசாயம் பண்றது நீர்ப்பாசன முறை சொல்லுவாங்க. காக்கிறதுனா மேகத்தை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. நம்ம கேட்டோம்னா மழை வராது. இப்போ சொல்றாங்க, மேபி அந்த காலத்துல பண்ணிக்கலாம், ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் அது மாதிரி பூஜைகள் பண்ணி சில தெய்வங்கள், வர்ண பகவான் சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் நம்ம சில பூஜைகள் பண்ணி மழை வர வச்சுக்காங்கன்னு சில ஸ்டோரிஸ் சொல்றாங்க. அது நான் பொய்ன்னு சொல்லல, மேபி பண்ணியிருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன்ல காத்த அப்படின்னா மழை வரும்போது அந்த மழையை சேமிக்கிறது. எப்படி சேமிச்சாங்கன்னா, குளங்கள் வெட்டிக்காங்க, குட்டைகள் வெட்டிக்காங்க, கிணறுகள் வெட்டிருக்காங்க, அப்புறம் ஏரிகள் வெட்டிக்காங்க. மழை தண்ணி நிறைய காட்டாருமே வரும்போது அதை ஸ்டோர் பண்றது தான் காத்துன்னு சொல்லுவாங்க. கார்னா மழை மேகத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீரை காரை காத்து ஸ்டோர் பண்ணி அதுல வேளாண்மை பண்ண பிரிவுக்கு பேரு தான் கார்காத்த வேளாளர் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, இப்படிதான் இருக்கணும், அதான் ரீசனா இருக்கணும், இல்லாட்டி இந்த நேம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லி எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் கத்துக்கிட்டேன். இப்ப எதுக்கு இந்த சொல்றவர்னா, அந்த காலத்திலேயே இவ்வளோ டெக்னாலஜிஸ், இவ்வளோ ஃபண்டு, இவ்வளோ பீப்புள்ஸ், இந்த இப்ப இருக்கிற மக்கள் தொகையும் அப்ப கிடையாது, இப்ப இருந்த அளவுக்கு ஃபினான்ஷியலும் கிடையாது, இப்ப இருந்த அளவுக்கு எஜுகேஷனும் மேபி ஐம் நாட் ஷுவர், அவங்க நம்மளோட அட்வான்ஸ்டா இருந்துக்கலாம். பட் இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுல நம்மளாம் வெரி வெல் மெச்சூர்டு, வெரி மாடர்னைஸ்டுன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அதனால சொல்றேன். ஸோ இப்போ இருக்கிற அளவுக்கு அப்போ எதுவுமே இல்லாதவங்க கூட மழை நீரை சேகரித்து வைக்கணும், சேகரித்து வச்சு விவசாயம் பண்ணணும் கற்றுக்கிட்ட பீப்புள்ஸ் இருந்த இதே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தண்ணீர் பஞ்சம் சொல்லி இங்கேருந்து செம்பலமகை ஏரியிலையும் செங்கல்பட்டு ஏரியிலையும் மதுராந்தகம் ஏரியிலேருந்து தண்ணி எடுத்து வந்து சென்னையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் நிறைய சவுத் மாவட்டம் போனீங்கன்னா, இப்போ ராமநாதபுரம்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சியில், அதெல்லாம் வந்து 3 போகம் விளைஞ்ச மண்ணு சொல்றாங்க. அங்கெல்லாம் இப்போ வறட்சியில் இருக்கு. ஏன்னா சில ஆத்து படுகைகள் கிடையாது, ஆறுலாம் ட்ரையா இருக்கு, ஆத்து படுகை தண்ணி வரதில்லை. அப்போ அவங்க அங்கே எப்படி விவசாயம் பண்ணிப்பாங்கன்னா, அந்த காலத்துல மழை பெய்யும் போது அந்த மழை நீரை சேகரிச்சு வச்சுக்காங்க, ஸ்டோர் பண்ணிக்காங்க. அதுக்கு ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கிணறுகள்லாம் தோண்டிருக்காங்க. இப்போ நிறைய மழை வரும்போது அந்த தண்ணி எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து என்கிட்ட ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா, அதுல ஒரு 1/4 ஏக்கர் வந்து குளம் வெட்டணும். நான் அதுல தண்ணியை சேவ் பண்ணி தான் இந்த மீதி 4.25 ஏக்கருக்கு நான் விவசாயம் பண்ணிக்கணும். இல்லாட்டி எனக்கு தண்ணி கிடையாது, ஆத்து படுகையே கிடையாது, படுகையில இடத்துல நான் எப்படி பண்ண முடியும்? அந்த காலத்துல அது பண்ணிருக்காங்கல்ல. ஸோ அவங்க அந்த காத்திருக்காங்கன்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது இல்ல. அந்த நாலேஜ் இருந்தும் இன்னைக்கு எத்தனை ஏரிகள், எத்தனை குளங்கள், எத்தனை குட்டைகளை மூடிட்டு, ஆக்சுவலி நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த வடபழனி சைடு, வடபழனிங்க பெஸ்ட் மாம்பழம் அந்த சைட்லாம் போனீங்கன்னா லேக் வியூ ரோடுன்னு இருக்கும். லேக் வியூ ரோடு, அங்கே லேக்கே எப்படா வியூ ரோடு வந்துச்சுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய லேக் இருந்திருக்கு. இன்னைக்கு பனகல் பார்க்ல இருந்து டி நகர் எல்லாமே வந்து லேக்கா இருந்திருக்கு. அதெல்லாம் மூடிட்டு கட்டியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி நுங்கம்பாக்கத்தில் ஒரு லேக் இருந்திருக்கு, ஒரு ஏரி மாதிரி பகுதி இருக்கு. பழைய மேம் பார்த்தா வேலை செய்ய ஃபுல்லாக பெரிய ஏரியா இருந்திருக்கு. அதெல்லாம் மூடிட்டோம். சதுப்பு நிலங்கள் இருந்திருக்கு, அதையும் மூடி மேலே 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 கட்டடங்க கட்டிக்கிட்டே போனால் தண்ணி பூமிக்குள்ள போகிறதுக்கு வழியே இல்லையே. இன்னைக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் காலில் மண்ணு போடக்கூடாதான். ஸோ அப்போது ஃப்ளோரிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், கார் இவங்க வந்து கார் பார்க்கிங் பண்ண போகிறாங்க, அதுக்கு வந்து கார் டயர் மண்ணாயிடக்கூடாது சொல்லி அதுக்கு செயல்படாமல் அதுக்கு ஒரு ரோடு, அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், இவங்க நடந்து வாக்கிங் போகிறதுக்கு ஒரு கிரவுண்டு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு சின்ன ஸ்கொயரை கொடுத்து அதில் மட்டும் மண்ணை, அது மண்ணு மிதிக்க கூடாதான், மணலை மிதிச்சுட்டு விளையாடணும். அதான் மணலை கொண்டு வந்து அது லேயர் பண்ணுறது. ஏன் காலில் மண்ணு போட்டால் என்ன, மண்ணுக்கு மண்ணுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இல்லை இது அழுக்காயிடும் அது அழுக்காகாது, என்ன டிஃப்ரென்ஸ் எனக்கு புரியல. ஸோ இது மாதிரிலாம் பண்ணிட்டு தண்ணி பூமிக்குள்ள போகிறதுக்கு வழியெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் உள்ளேருந்து போரை போட்டு அதுவும் வந்து ஆழ்துளை கிணறுலாம் போட்டு உள்ளேருந்து ஒரு 200 வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து தண்ணியை உறிஞ்சிட்டு தண்ணி இல்லை புலம்பிட்டுனா என்ன யூஸ்? எந்த யூஸும் கிடையாது. நமக்கு தண்ணி பிரச்சனை வரக்கூடாது, தண்ணி வேணும் அப்படின்னா இங்கே நான் சிட்டிக்கு மட்டும் சொல்லலை, ஈவன் விவசாயத்துக்கும் விவசாய பூமிக்கும் தண்ணி வேணும்னா we have to store it. மழை வருது, மழை வராமல் இல்லை. இன்னைக்கு சென்னையில் வர மழை மாதிரி தமிழ்நாட்டில் எங்கேயுமே வரலங்கிறாங்க, அவ்வளோ மழை வெள்ளங்கள் வந்துருக்குங்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா அந்த அவ்வளோ தண்ணியை நம்ம போய் கடலில் தான் சேர்க்குறோம். சரி, சென்னையோடைய வடிகால் அமைப்புன்னு பார்த்தேன். வடிகால் அமைப்போட ஸ்ட்ராட்டஜி எப்படி போகுது, அதை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு ரோடு ஃபுல்லாக இருக்க சைடில், ரோட் சைடில் வடிகால்னு அமைக்கிறாங்க. அமைச்சு அதை நேராக கொண்டு போய் ட்ரைனேஜ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா செலவு கம்மியாகும். ஆல்ரெடி ட்ரைனேஜ் சிஸ்டம் ஒரு போயிட்டு இருக்கு. இந்த வடிகால் தண்ணி கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணோம்னா நேராக சேர்ந்து கூவத்துக்கு போயிடும். என்ன யூஸ்? ஆக்சுவலி வடிகால் அமைச்சர் எப்படி பண்ணிக்கணும், இந்த மலையில் வர தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரேஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு குளத்துலையோ இல்லை ஒரு ஏரியிலையோ இல்லை சதுப்பு நில பகுதியிலையோ ஒன்று தள்ளி வைக்கணும் தண்ணியை. இவங்க அதை பண்ணலை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணியை கொண்டு போய் கூவத்தோடையும் சாக்கடையோட கலந்து விட்டாங்க. ஸோ தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக வந்து கூவத்தையும் சாக்கடையும் கலந்து கடலில் போயிடுது. தண்ணி எப்படி பூமிக்கு அடியில் போகும்? சரி, அட்லீஸ்ட் அந்த கட்டுறாங்கல்ல ஒரு பார்த்து அதை வந்து மாதிரி கீழேயும் காங்கிரீட்டு சைட்லேயும் காங்கிரீட்டு. இப்போ மழை தண்ணி வருது, அந்த வர தண்ணியாவது அட்லீஸ்ட் பூமிக்கு அடியில் போகுமான்னா மாதிரி காங்கிரீட்டை போட்டு மேலே ஒரு ஸ்லாபை போட்டு மூட்டாங்க. இந்த மழை தண்ணி அதில் ஊற்றுமா அடப்பே இல்லாமல் சல்லுன்னு போயிடுமா. அப்போ அது கூட பூமிக்கு அடியில் போகக்கூடாது, பூமியில் நிலத்தடி இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க பண்ணுற எல்லா ஒரு நம்ம மக்கள் தான், வேற யாரும் நம்ம மக்கள் அரசியல்வாதி, நம்ம IAS IPS எல்லாம் படித்த அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் அந்த அளவில் யோசித்து மழைநீர் வடிகால் அமைக்கிறேன்னு சொல்லி அங்கங்கே பைப்பையும் குழாயும் போட்டு ஒரு மாதிரி ஷேப்பை போட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி கடலில் கொண்டு விட்டால் அது பேர் வந்து என்ன சொல்கிறது, சென்னையை வந்து அப்படியே சிங்கார சென்னையாக மாற்றுறாங்களாம், ரொம்ப அழகாக மாற்றுறாங்களாம். ஸோ இப்படி தான் நம்ம போயிட்டுருக்கு. பட் இது என்னோட ஒப்பீனியனில் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். இன்னைக்கு தண்ணி கேன் வாங்கி தான் குடிச்சிட்டு இருக்கோம். தண்ணி போர் தண்ணி சரியில்லைங்கிறோம், கூவம் தண்ணி சரியில்லைங்க, அது சரியில்லை இது சரியில்லைங்கிறோம். பட் நம்ம என்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ணுது, இத்தனை பில்டிங் இத்தனை வீடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மாடி ஒரு ஃப்ளோருக்கு வந்து 4 வீடு, ஸோ 8 வீடு இருக்க மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்கன்னா கம்பல்சரி கிணறு வெட்டணும். ஒரு இத்தனை சதுர ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட்ஸில் 5 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரேடியஸ் போட்டிங்கன்னா ஒரு ரவுண்டு வரும், ஒரு ரவுண்டில் கிணறு வெட்டணும். நீங்கள் வந்து மொட்டை மாடியில் வர தண்ணியை வந்து அந்த கிணத்துக்குள்ளார இறக்கணும். கிணறுங்கிறது இத்தனை அடி ஆழத்துக்கு இருக்கணும். அதில் வந்து ஒரு லேயர் வந்து மண் கொட்டணும், ஒரு லேயர் களிமண் கொட்டணும், ஒரு லேயர் வந்து சாப்பல் கொட்டணும். அப்படி சொல்லி பண்ணிட்டீங்கன்னா மழை தண்ணி வரும்போது அட்லீஸ்ட் கிணறு காலியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து ஒரு 100 அடிக்கு தோண்டினா தண்ணி வராமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு 60 அடிக்கு தோண்டி அந்த இடத்துல இந்த லேயர்லாம் பண்ணிவிட்டு தண்ணியை கிணத்துல விடுங்க. தண்ணி ஊற்றினாலும் உள்ள பூமிக்கு அடியில் போகும். அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, 100 வீடு இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 25 வீடு கட்டுற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்கன்னா ஒரு குட்டை ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க. இன்னைக்கு எத்தனை அப்பார்ட்மெண்ட் ஸ்விம்மிங் பூல் கட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூல் கட்ட முடிஞ்ச அவனால ஏன் ஒரு குளம் வெட்ட தெரியாதா? ஒரு தாமரை குளம் வெட்டி வை, தாமரை பூவெல்லாம் வை, அல்லிப்பூ வளர வை, தண்ணியெல்லாம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல எங்க தண்ணி மழை பெஞ்சாலும் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் அந்த சொல்றது அந்த குளத்துக்கு போயிடும் தண்ணி. அதுல வந்து கீழே வந்து நீங்க வந்து ஃப்ளோரிங் பண்ணக்கூடாது, அப்பதான் தண்ணி வந்து பூமிக்கு அடியில போகும். ஸோ குவான்டிட்டி சைஸ் வைங்க, இத்தனை அடினா இத்தனை அடியில் நீ குளம் வெட்டணும், இவ்வளோ தூரத்துக்கு ஆழம் தண்ணி இருக்கணும். அதுக்கும் மேற்கொண்டு மழை வருதுன்னா வெளியில விட்டுருங்க. நான் அதை கேட்கல.
அட்லீஸ்ட் வர வரைக்கும் நீ சேவ் பண்ணதுக்கு கம்பல்சரி குளத்துல தண்ணி இருக்கணும். அந்த குளத்துல இருக்க தண்ணியை வச்சு உங்களால ஒரு மாசமாவது அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பீப்புள்ஸ் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குவான்டிட்டி சேவ் பண்ணணும். அப்பதான் நிலத்தடி நீரோட வேல்யூ அதிகரிக்கும், நமக்கு குடிநீர் வந்து பற்றாக்குறை ஏற்படாது. இதெல்லாம் கிராமங்கள்லயும் இத்தனை ஏக்கர் வச்சிருக்கியா, ஒரு சின்ன குட்டை ஒரு குளம் ஒன்னோட வெட்டிக்கணும். நீ 100 ஏக்கர் வச்சிருக்கியா, ஒரு ஏரி வெட்டு. அதுல வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஏக்கரை வெட்டி ஒரு சின்னதா குளம் குட்டை, அதுக்கு மேல என்ன சொல்லுவாங்க, ஏரி வந்து எவ்வளவு பெருசுன்னு தெரியாது, ஏரி கட்ட முடியாது இல்லை, அட்லீஸ்ட் இருக்க இது வரைக்கும் இருந்த ஏரியை தூர்வாரி. இன்னைக்கு நிறைய ஏரிய கொஞ்சம் மண்ணு கொட்டி, அதை நான் இந்த போரூர் ஏரி போனேங்க, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருந்து கொஞ்சம் அந்த காம்பவுண்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படி மண்ணு கொட்டி அந்த ஏரியை கொஞ்சம் மூடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து புல்டோசரை போட்டு நிறவுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காம்பவுண்ட் கட்டிடுறாங்க. இதே மாதிரி இங்கிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுறவன் என்ன பண்ணுறான், அவன் கொஞ்சம் மண்ணை தள்ளுறான். குப்பையை ஃபர்ஸ்ட் குப்பை தான் வருது, ஃபர்ஸ்ட் குப்பையை தள்ளி கொஞ்சம் மூடுறது, அப்புறம் அது மாதிரி மண்ணை போட்டு மூடுறது, அதுக்கப்புறம் மேலே கல்ல ஒரு காம்பவுண்ட் கட்டுறது, அப்படியே வளர்த்துக்கிறது. சரி, இதுமாதிரி ஆக்குப்பை பண்ணதான் ரெடியாகாம தவிர யாருமே குளங்கள் அதிகரிக்கவோ குட்டைகள் அதிகரிக்கவோ நிலத்தடி நீர் அதிகரிக்கவோ எந்த வித நடவடிக்கையும் எனக்கு மாதிரி தெரியல. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து மக்களோட வீட்டில் இடிச்சிட்டாங்க கேள்விப்பட்டேன். அங்கே சண்டை போட்டவங்க கூட எங்களை இடிக்கிறாங்க, அங்கிட்டு கட்டுற ஒரு பில்டர்ஸை வந்து எதிர்த்துக்கல, அவங்க கார்பரேட் பில்டர்ஸ் அவங்கள எதிர்த்துக்கல, அப்படிதான் சண்டை போடுறாங்க தவிர, டேய் நானும் இடிக்கிறேன் நீயும் இடிடா, இங்கிட்ட இடிக்கிறேன் அங்கிட்ட இடிக்கிறேன். ஆக்சுவலி அது பழைய கணக்கெடு, எந்த வருஷத்துலேருந்து இவனுக்கு வீடு இடிக்க கணக்கெடுத்தியோ அதே மாதிரி அங்கே புதுசாக பில்ட் பண்ணுறவனுக்கும் கணக்கெடுத்து அந்த இடத்துல கட்ட விடாம காம்பவுண்டு கட்டி, அப்படியா சண்டை போடல. நீ கட்டியே அவனை இடிப்பேன், அவனை கட்டியே நானே இடிப்பேன், இப்படிதான் சண்டை போடாத. நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, நாளைக்கு அங்கே தண்ணி கிடைக்காது. ஏன்னா தண்ணி பிசினஸ் ஆயிடுச்சு. முன்னாடி தண்ணி வந்து போர்ல போட்டால் எடுத்துச்சு, அது கூட குடிச்சிருந்தாங்க. இப்போ நிலத்தடி நீர் இல்லைன்னு உடனே லாரியில் வர தண்ணி காசு. ஈவன் அந்த தண்ணி பியூரிஃபையா இல்லைன்னு சொல்லிட்டு அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபில்டர், அதுக்கு காசு. சரி, இது ரெண்டுமே சரியில்லை, நம்ம கேன் வாட்டர் வாங்கிக்கலாம்னா கேன் வாட்டர் இன்னைக்கு ஒரு கேன் வந்து 30 ரூபா 40 ரூபா விற்கிது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க காசு ஆகிறதுனால அதை வச்சு நடத்துகிற பிஸ்னஸ்காரன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு வழி விடுறது இல்லை. தண்ணி சேவ் பண்ணுறது கவர்மெண்ட்டே ரெடியா இல்லைங்க. கவர்மெண்ட் தானே ஆக்சுவலி, கவர்மெண்ட்னா யாரு, நம்ம மக்கள்லாம் சேர்ந்து ஒருத்தர் அதை நியமிக்கிறோம். அந்த நியமித்த பர்சன் வந்து மக்களுக்காக, ஓகே மக்களுக்கு அடுத்த இன்னும் ஒரு 3 மாசத்துல தண்ணி பிரச்சனை வந்துடும், அதுக்காக நம்ம தண்ணி சேவ் பண்ணுறதுக்கு இப்போ மழை இருக்கும்போதே பண்ணதான் உண்டு. அதனால அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஜெயலலிதா இருக்கும்போது அந்த ஸ்கீம் வந்துச்சு, வீட்டுக்கு வீடு வந்து நிலத்தடி மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க. அது எந்த லெவலில் இருந்துச்சுன்னா, பாதி பணம் வந்து கவர்மெண்ட் தரும், பாதி பணம் நம்ம போட்டுக்கிட்டு ஒரு 20 அடி 30 அடிக்கு பைப் மாதிரி இறக்கி அதில் வந்து கல் சுண்ணாம்பு மண் மணல் அப்புறம் வந்து சாக்கெல்லாம் போட்டு ஒரு லேயர் பண்ணிட்டு அதை மூடிட்டு மொட்டை மாடல வர தண்ணியை வந்து அதில் விடுறதா பண்ணாங்க. எந்த அளவுக்கு பார்த்தோம், ஒரு மழை வருது, அந்த பைப்பை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 லிட்டர் ஒரு 1000 லிட்டர் தண்ணி பிடிக்கிங்கன்னு சொங்க, ஒரு வீட்டுக்கு மேலே வச்ச டேங்க் வந்து மினிமம் வந்து 750 6 லிட்டர் இருக்கு. ஒரு நாள் இந்த தண்ணி உறிஞ்சிருவிய, ஒரு நாளோட யூசேஜுக்கு அவங்க உறிஞ்சிடுறாங்களே. அப்படி இருக்கும்போது அந்த தண்ணி எப்படி சேவ் பண்ண பார்த்தோம். ஏன்னா ஒரு பில்டிங்ல பார்த்தீங்கன்னா 4 வீடு 5 வீடு இருக்கு. ஸோ அப்படி கணக்கு பண்ண ஒரு வீட்டுக்கு 750 லிட்டர்னு வச்சிங்கன்னா 4 வீட்டுக்கு என்னாச்சு, நியர்லி 750 1500 3000 லிட்டர் தண்ணி காலி. ஆனால் அந்த மழைநீர் சேகரிப்புக்கு அந்த டியூப் மணி எவ்வளோ உள்ளே போகும், பூமி அடியில் போகும்னா 1000 லிட்டர்ஸ் போனால் அதிகபட்சம். நான் கேட்குறது வந்து மேக்ஸிமம் சொல்கிறேன், அவ்வளோ தண்ணி உள்ளே போக வாய்ப்பே கிடையாது, போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மீதமுள்ள தண்ணிலாம் ரோட்டில் போகும், ரோட்டில் போகிறது இவங்க வந்து வடிகால் அமைக்கிறாங்கன்னு சொல்லி வடிகால் அமைச்சு அதை அப்படியே சாக்கடையில் கலந்து சாக்கடை போய் கூவத்தை கலந்துரும், கூவம் வந்து பீச்சில் கலந்துரும். ஸோ இங்கே மழைநீர் சேகரிப்புக்கு எதுவுமே பண்ணல இல்லை. எது சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி காலகாலத்தை வேளாண்மை, நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து குடிக்க தண்ணிக்கு அவங்க அதை வச்சு வேளாண்மை படிக்காங்க, தண்ணியை சேவ் பண்ணி அந்த தண்ணியை வச்சு விவசாயமே படிக்காங்க. விவசாயங்கிறது 1 நாள் 2 நாள் இல்லை, 3 மாதம். ஒரு மழை வரதை வச்சு 3 மாதம் 3 போகம்னு சொல்லுவாங்க. ஒரு டைம் மழை வரும்போது அந்த தண்ணியை வச்சு பண்ணிடலாம், இன்னொரு டைம் ஆற்று தண்ணி வரும்போது அதை வச்சு பண்ணிடலாம். இந்த சம்மர் டைம் சொல்லி ஆற்று தண்ணி வர நேரத்தில் இந்த ஏரி குளங்களில் வச்சு இந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணிக்காங்க. ஸோ 3 போகம் வந்து விளைய வச்சுக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களால சேவ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு நம்ம குடிக்கிறது தண்ணிக்கே கஷ்டப்படுறோமே, ஏன் பியூரிஃபை வாட்டர் கிடைக்கும் காசு கொடுத்து வாங்கணும். நம்ம வீட்டில் போர் தண்ணி நல்லா சேவ் ஆச்சு, பூமியிலே தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு 20 அடி 30 அடி தண்ணி கிடைக்குதுன்னா ஏன் அதை வச்சு நம்ம வாழக்கூடாது. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் ரூல் கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். இத்தனை அடியில் அப்பார்ட்மெண்ட் பண்ணுறியா, இத்தனை அடிக்கு வந்து நீ தண்ணி சேவ் பண்ணணும். அதாவது ஒரு குளம் வெட்டணும், இல்லை ஒரு குட்டை வெட்டணும், இல்லை ஒரு கிணறு வெட்டணும். உன்னோட மொட்டை மாடியில் இந்த அளவுக்கு ஸ்கொயர் ஃபீட் இருக்கா, அந்த அளவுக்கு இருக்க தண்ணியை வந்து டியூப்லேயே ஒரு ஃபில்டர் மாதிரி செட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நேராக வந்து கிணத்துல விட்டுரு.
பண்ணலாம். டெக்னாலஜிலாம் நீங்க எங்கேயோ போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு வீடியோவை பார்த்தேன், தண்ணி வந்து இப்படி ஊற்றி இங்கிட்டு வெளில வந்துச்சுன்னா அது உப்பு தண்ணியில் உப்பு கம்மி பண்ணிடுதான். அது ஐ நாட் ஷுவர் அபவுட் த மிஷின். பட் அது மாதிரி வளர்ந்துருக்கும் போது நீ வந்து மேலே மாடியிலேருந்து இறங்குது, ஒரு 3 மாடி கட்டடம், 3 மாடியில் இறங்கும் போது அந்த பைப் லைனில் 4 ஃபில்டரை போட்டு, பெரிய ஃபில்டர் நான் சொல்லல, இந்த கொசு வளமைக்கு 4 ஃபில்டரை போட்டு அழுக்கு கசடுகள் இறங்காம ஃபில்டர் பண்ணிட்டு தண்ணி கொண்டு போய் கிணத்துல விடு. கிணத்துல 4 லேயர் போடு. ஃபர்ஸ்ட் லேயர் மணல், 2வது லேயர் கருங்கல், 3வது லேயர் களிமண், 4வது லேயர் போட்டு 4 லேயர் ஃபில் பண்ணி தண்ணியை ஊத்து. நிலத்தடி நீ தானா அதிகமாயிடும். அப்படி அதிகமாச்சுனால், நிலத்தடி நீர் அதிகமாச்சுனால் நம்ம வீட்டில் ஒரு 20 அடி 30 அடியிலே போர் போட்டால் தண்ணி வந்துடும். நாளைக்கு அதிகமாக எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் சென்னைக்கு அத்தனை அப்பார்ட்மெண்ட்லேயும் வருது அப்படின்னா கண்டிப்பாக நிலத்தடி நீரோட அளவு அதிகமாகிடும். நம்ம எல்லாருக்கும் குடிக்க தண்ணி இருக்கும். ஃபியூச்சர் நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு ரூல் கிரியேட் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு இந்த வீடியோஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கோ யாரோ ஒருத்தர் பார்த்தாதான் வந்து இது ரீச் பண்ண முடியும். ஸோ என்னோட ஒப்பீனியன் வந்து ரீச் பண்ணுச்சுன்னா நாளைக்கு ஏதாவது ஃபியூச்சர் நல்லதாக நடக்காதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் போடுறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கு, இல்ல இப்படி கூட பண்ணலாம் தண்ணி சேவ் பண்றதுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஐடியா சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தி நான் பேச ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.